பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கு எந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டினில் என்ன மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாம் பெரிய கேள்வியாக பார்ட்டிசிபேட் இல்லை, ஒன் வேர்டு இருக்குது, அதில் குறுகிய விடையல் இருக்குது, அடுத்து என்னது விரிவான விடையல் இருக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் தெரியணும் இல்லையா? அந்த பேட்டர்னை காட்டுறதுக்கு அவன் எப்படி வருவான், அதை எப்படி ஜெயிக்கணும் பாரு. என் குமாரன் 3 முறையும் சோதிக்கப்பட்டது, 3 முறையும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராக தன் மனதை வைத்து ஜெயித்தார் என்று இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை, வெற்றியின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு அன்றைக்கு சோதனைக்குள் கடந்து சென்றார். இந்த உலகத்தோட தோல்விகளை உனக்கு காட்டுவான், இந்த உலகத்துல தோத்து போனவனை காட்டுவான். அதை நீ பார்க்கவே கூடாது. 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீ இப்படி கண்ணில் பார்க்கறதுல நீ என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படவே கூடாது. உன் கண்ணெல்லாம் டெலிவிஷன் அல்ல, ஹெவன்லி விஷனை பார்க்க வேண்டும். உன்னுடைய கண்கள் ஆவி மண்டலத்தை பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க பார்க்கறதுல பெரிய டேஞ்சர் இருக்கு. ஆகவே நீங்க இங்க பார்க்கறது உங்க சப்கான்சியஸ்ல வைப்ரேட் பண்றதுக்குள்ள நீங்க ஆவி மண்டலத்துல நான் யாரு, தேவன் யாரு, எங்க அப்பா யாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன், என் சரீரம் எப்பேற்பட்ட சரீரமா இருக்கு, எனக்குள்ள இப்ப கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஆவியிலே பார்த்து 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 பழக ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் அதற்கேற்றார் போல ரெசிப்ரோகேட் பண்ணும். உங்கள் மைண்டு இந்த வேர்ல்டு பேட்டர்னுக்குள்ள ஒட்டக்கூடாது சார். ஒட்டுருச்சுனாலே உங்களை அவன் அசைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு சொல்கிறேன், அதையே உங்களால் நம்ப முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு பரிசுத்தவான், இது எத்தனை பேரால் உங்களால் நம்ப முடியுது? இதையே நம்ப முடியல. இப்போ நீங்கள் பரிசுத்தவான்றதே உங்களுக்கு தெரியலையே, நம்ப முடியலையே. ஆனால் பைபிள் இவ்வளவு தெளிவாக சொல்லுது, உன் பாவத்துக்கான ஒட்டுமொத்த கிரயத்தை நான் கொடுத்துருக்குறேன், உன் பாவத்தை கான்சிக்வன்சஸ்லேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன். இவ்வளவு சொல்லியும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் பாவின்றதில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அட்டமெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள். இல்லை நான் ஒரு பாவி அப்படின்னு வாயை திறந்து சொல்லலை, ஆனால் ஆள் மனது அழுத்தமாய் சொல்லுகிறது. அதை சொல்கிறதுக்கு 4 பெரிய மனுஷன் வேறு வெளியே இருக்கிறான். அப்போ நீங்கள் யாரைத்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காலாகாலமாக எதை கேட்டீங்களோ அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நடவடிக்கையில் எதை பார்க்குறீங்களோ அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வசனம் எதை சொல்லுதோ அதை நீங்கள் பின்பற்றவில்லை. யூ ஆர் ஃபாலோயிங் வாட் யூ ஆர் டூயிங். ஆஹா, எப்படி நீங்கள் உங்கள் கண்ணை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ, எதை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வச்சு நீங்கள் யாரும் முடிவு பண்ணுறீங்க. திரும்ப திரும்ப பார்க்குறதுல நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. So what is faith which I don't see, believe on which I don't see. நான் பார்க்காதது தான் ஃபெய்த். திரும்ப திரும்ப நீ பார்க்கறதுனா பேசிக்கிட்டு இருக்கிற நீ. அப்ப காண்கிறவைகளினால் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகி யூ ஆர் ஸ்டார்டட் கன்வின்சிங் பை த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோட பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த உலகத்தோட பேட்டர்ன் உங்கள்கிட்ட ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. 40 கரெக்டாக சுகர் வருது, 50 கரெக்டாக என்ன வருது, ஃபிகர் காலி ஆகுது, 60 ட்ரிகர் ஆஃப் ஆகுது, 70 ஒவ்வொன்றா ஆஃப் ஆகுது. ஏன்? எது ஆள் மனதில் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அது உள்ளுக்குள்ளேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஆள் மனது எது போகுதுன்னா, வாட் யூ சி இஸ் மோர் பவர்ஃபுல். 1, நீங்கள் இதுலேருந்து டிட்டாச் ஆகணும். 2, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்தை இப்படி விட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தை தயவுசெய்து மாற்றிட்டு போங்க. ஆமே. சிலர் போகும்போது வீட்டுக்கு வெளில கூட அடிக்காமல் போவாங்க பாருங்க. அப்படின்னா அடுத்த எக்கேடு கட்டு போட்டோம். அதைத்தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லி தருது. எஸ்கேப்னு நீ சொல்லி ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் ஆச்சு ரேப்சரை பற்றி பேசி. அடுத்த வருஷமே நீங்கள் காலியாகி ரேப்சர் ஆகி போயிருந்தால் பரவாயில்ல. எஸ்கேப்னு சொல்லி 500 வருஷமாக உலகத்தை விட்டுட்டு போயிருக்கீங்க.
500 வருஷம் இந்த உலகம் இருக்க போதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்தை அழகாக்கிட்டு போயிருக்கலாமடா. எது நாளைக்கு வரப்போறாரு, நாளை கழிச்சு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வெளில கூட அடிக்காம விட்டுட்டு போயிட்டார். வரமாட்டாரு. அவர் வந்தாருன்னா ஒரே ஒரு காரணத்துக்கு வருவார், இந்த பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, அல்லது நிறுவப்பட்ட ராஜ்யத்தை ஓப்பன் பண்றதுக்கு தான் அவர் வருவார். ஆமென். ஏனென்றால் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், துன்மார்க்கர் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இந்த பேட்டனை விடாதீங்க. போன ஜென்ரேஷன் எல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போனனால நமக்கு அதை காட்டி காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் பிசாஸ். போனா ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் காலி பண்ணிட்டு, வியாதியை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை வறுமையை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஏதோ தேவ கிருபை, போன ஜென்ரேஷனுக்காரன் எந்திரிச்சு வந்து அப்படி வறுமையை ஃபுல்லாக இப்போ காலி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதுக்கப்புறம் தேவ பிள்ளைகளில் நீங்கள் வறுமையானவனை தேடியே பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆமாம், அப்பா வறுமை என்றால் என்ன அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், இயேசு நாமத்தை எல்லாம் மாறுது. இது முழு நேரமாக பாவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுங்க நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறாரு. எனக்கெல்லாம் இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து அடுத்து ஒரு 4 வாரத்துக்கு 6 வாரத்துக்கு ஃபுல்லாக ப்ராஸ்பெரிட்டி பேசணும்னு ஆசை. ஒரு நதியை போல் நான் பாய பண்ண போகிறேன். இன்னைக்கு காலையில் வாசித்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார். நான் வந்து என்னுடைய வெல்த்தை, என்னுடைய வாட் இஸ் தட், என்னுடைய ஐஸ்வர்யத்தை நதி மாதிரி பாய வைப்பேன். அப்படி பாய போது பாருங்க, நம்ம சபைக்குள்ள பாய போகுது ஐஸ்வர்யம், நதி மாதிரி பாய போகுது. நம்ம வாழ்க்கையில் நதி மாதிரி பாய போகுது ஐஸ்வர்யம். ஆமா, நம்ம நாட்டில் நதி மாதிரி பாய போகுது. எழுதி வச்சுக்க, உங்களில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்பதை அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இயேசு நாமத்தில். ஆனா ஒரு விஷயமாவே இருக்காது, கோடிகள் ஒரு விஷயமாவே இருக்காது. ஆமா, உங்களை பணத்தினால் ஆறுதல் படுத்துவார் தேவன். அதுக்கு அடுத்த வசனம் தான் வருது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், என் துக்கம் எல்லாம் மறக்க பண்ணினார். எது 2 குழந்தை பிறந்ததா? குழந்தை பிறந்து குடிசை வீட்டில் இருந்தால் அந்த வார்த்தை எப்ராஹிம் மனாசேன் பேர் வச்சிருக்க மாட்டான். அவன் அரண்மனையில் இருந்தான். சொன்னான், இங்க வா, நாடு ஃபுல்லாக நான் அடிமையாக தெரிஞ்சேன்டா, இன்னைக்கு எனக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து என் தகப்பன் விட்டு துக்கம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரலன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரலன்னு. அந்த வருத்தத்தை எப்படி மறக்க பண்ணாரு? நான் ஒரு காரில் உட்காந்து போகும்போது, விட்றா இந்த அப்பா சைக்கிள் இருந்தா உங்கள் அப்பா நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன்டா சொன்னப்ப எனக்கு அந்த வருத்தம் மறக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்களை இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை கன்சோல் பண்ண போகிறாரு. நான் ஒரு ப்ராஃபஸியாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. இவ்வளோ நேரம் ப்ரொஃபட்டிக் டீச் பண்ணி இப்போ டைரக்ட் ப்ராஃபஸி சொல்கிறேன். கொஞ்ச நாளில் உங்கள் துக்கத்தை எல்லாம் மறக்க வைக்க போகிறாரு. எப்படி தெரியுமா? ஐஸ்வர்யத்தை நதியை போல உங்கள் வாழ்க்கையில ஊற்ற பண்ணி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்களை எல்லா கவலையும் மறக்க வைப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் தாய் தேற்றுவது போல தேற்ற போறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். This is what our future, this is what our life, the sons of light. இயேசு சொல்றார், வெளிச்சத்தின் புத்திரர்கள். இருளில் நடக்கிறவன் தான் எதிலே இடறுகிறேன் என்று அறியான், ஆனால் வெளிச்சத்தின் புத்திரர்கள் இது எங்கே நடக்கிறோம் எங்கே போகிறோன்னு அவனுக்கு தெளிவாக தெரியும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்க்குறதுல பெரிய டேஞ்சர் இருக்குது. ஆகவே நீங்கள் இங்கே பார்க்குறது உங்கள் சப்கான்ஷியஸில் வைப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஆவி மண்டலத்தில் நான் யார், தேவன் யார், எங்கள் அப்பா யார், நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறேன், என் சரீரம் எப்பேற்பட்ட சரீரமாக இருக்குது, எனக்குள்ளே இப்போ கர்த்தருடைய வல்லமை எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஆவியிலே பார்த்து 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 பழக ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் அதற்கேற்றார் போல ரெசிப்ரோகேட் பண்ணும். நான் ஒன்று சொல்லவா, மற்றவனை பற்றி பேசும்போது மட்டும் மாம்சத்தை காதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு மட்டும் ஆவிக்குரிய காதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்கே தான் திணற. நீ மற்றவனை பற்றியும் கேட்காத மாம்சத்துக்கு காரியத்தை, மற்றவனை பற்றியும் பார்க்காத. இந்த முடிவுக்கு வரும்போது ஈஸியாக உன்னை பற்றி பார்க்கும்போதும் நீ ஆவியிலே பார்த்துருவ. நீ விவரமாக உன்னை மட்டும் ஆவியில் பார்த்துட்டு அடுத்தவனை மாம்சத்தை பார்க்க நினைக்கிற பற்றி, அதுதான் சில தோசைக்கல்ல சப்பாத்தி சுட்டா என்ன வராது? தோசை வராது. தோசையை சுட்டுட்டா சப்பாத்தி வராது. அந்தளவுக்கு ஒரு அனுபவம் வாங்கிக்கிறீங்களா? இல்லை, கேள்விப்பட்ட சொல்கிறேன். நம்ம சப்பாத்தி சுட்டதில்லை, தோசையை சுட்டதில்லை, ஏதோ சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மற்றவனை நீ மாம்சத்தில் பார்த்துட்டினா ஒன்றை நீ ஆவியில் பார்க்க முடியாது. ஏன்னா நீ சப்பாத்தியை சுட்டுட்ட, நீ ஒன்றை பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்ப. ஆனால் என்னைக்கு நீ மற்றவனையும் ஆவியில் பார்க்குறியோ அப்போ தான் ஒன்றையும் நீ ஆவியில் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அதனால மற்றவனை ஈஸியாக மன்னிக்கிறவன் தன்னை ஈஸியாக மன்னிக்கிறான்.
அவன் எப்பவுமே பரிசுத்தமான்ற மனநிலையிலே இருக்கிறான். ஏன்னா மற்றவனை மன்னிக்கிறான். ஆனால் மற்றவனை மன்னிக்க முடியாதவர்கள் தங்களை மன்னிக்க முடியாது. வெளியில சொல்லிக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாது. எழுதி கொடுக்குறேன், மற்றவனை மன்னிக்காதவன் குற்ற உணர்ச்சிலாம் செத்து போவான். அதற்கு துணை செய்கிற அத்தனை பேர் அப்படிதான் சாக போறாங்க. அவர்கள் வாழ்க்கையில் விழுந்து போனால் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள், நல்லா பார்த்துட்டேன், மற்றவனை மன்னிக்காதவன் ஒரே ஒரு தடவை தான் விழுவான், எந்திரிக்க மாட்டான். சாகிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். சாகிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான் சார், எந்திரிக்க முடியாது சார். ஆனால் மற்றவனை மன்னிக்கிறவன் 100 தடவை விழுவான், 100 தடவை எந்திரிச்சிடும். 100 தடவை தப்பு, நான் 100 தடவை எந்திரிச்சிடுவான். ஏன்னா அவனுக்கு மற்றவனை மன்னிச்சிருக்கனால அவனை மன்னிக்க என்பது எளிது. அதனால தான் சொல்றேன், நீ மன்னித்து பழகுங்கள். நீங்கள் வந்து you should not be led by what you are seeing. பிசாசு காண்பிக்கிறான், அப்புறம் தான் பேசுறான். அப்ப யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறா? எவன் காமிக்கிறப்ப பார்க்குறானோ அவன் வந்து பேசுறப்ப ஃபெயில் ஆகுறான். எவன் காமிக்கிறப்ப பார்க்கலையோ அவன் பேசுறப்ப ஜெயிச்சிடறான். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன காமிச்சேன் ஒன்றும் புரியலையப்பா, இல்லைங்க இந்த 3வது சீனில் 4வது ஒன்றும் தெரியலையப்பான்றான். ஏன்னா இன்புட் இல்லை. அப்போ ஒன்றை புரிஞ்சுக்காங்க, டெவிலோட ஸ்கீம், இந்த உலகத்தோட பேட்டர்ன். வாசிப்போம் ரோமர் 12:1. இதோட முடிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அவ்வளவுதான் மேட்ரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எல்லாம் என்ன பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ எதன் அடிப்படையில் போகுது சொல்லுங்க, டக்குன்னு எதன் அடிப்படையில் போகுது? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தில் போயிட்டு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? ஆமா, நீ கிறிஸ்தவன், நீ வந்து எதை வச்சு ஜட்ஜ் பண்ற? உனக்கு அளவுகோலே உலகம் தான், உலகத்தை வச்சே தான் அவன் பார்க்குற. எதை வச்சு சார் சொல்றீங்க? பாருங்க சார், ஒருத்தன் இப்படி கையை மடிக்கிறான் சார், இப்படி கையை மடிச்சு இப்படி ஏற்றி விடுறான். ஒரு பாஸ்டர் இப்படி கையை மடிச்சு இப்படி ஏற்றி விடுறாரு. அந்த பாஸ்டருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவுடி பாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க, ரவுடி பாஸ்டர். ஏன் கையை என்ன செஞ்சிட்டாரு? மடக்கிட்டார். சரி, கை மடக்கினால் ரவுடி அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? முத ஒரு ரவுடியை பார்த்தான், கையை தட்டு, முத கையை மடக்கணும் ரவுடி. ஏண்டா அவன் வந்து கையை மடக்கின ரவுடியா இருந்தா கையை மடக்கிற 50 பேர் ரவுடியாடா? இல்ல பைபிள்ல எந்த அதிகாரத்துலடா கை மடக்கின ரவுடின்னு போட்டிருக்கு? அப்ப நீ எதுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ பார்க்கிற. சார் விசில் அடிச்சா தப்பு சார். ஏன் தப்பு? நீ பைபிள், நீ எனக்கு பதில் சொல்லு. ஏன்னா சினிமாவில் விசில் அடிக்கிறான் சார். அப்ப இவன் வந்து பைபிள்ல ஒரு தப்பு இருக்கு, அதனால நீ தப்பு. பைபிள் சொல்லுது தப்புன்னு சொல்லல பாருங்க. அட பாவி மக்களா, நீ பைபிள் தப்புன்னு சொல்லுது அதனால தப்புன்னு சொன்னா நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ எதை வச்சு அளவுகோல் பண்ற? உலகத்தை வச்சு. உலகத்துல விசில் அடிக்கிறாங்க, அதனால நீங்க அடிக்க கூடாது. அப்ப நீ யாரதோட தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற. அப்ப விசில அடிச்சவன் அவன்றனால விசில் அவனுக்கு சொந்தமாயிருச்சு. கையை மடிச்சு விட்டவன் அவன்றனால கை மடிக்கிறது அவனுக்கு சொந்தமாயி போச்சு. அப்ப நான் கேட்கிறேன், கை தட்டுற? சினிமாவில் கை தட்டுறாங்க, நீ கை தட்டுற? அப்ப இந்த உலகத்துல எதையெல்லாம் பிசாசின் மக்கள் பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி நீ செஞ்சினா நீ வந்து கிறிஸ்தவன் அல்ல. ஏன்? உலகத்தின் பார்வையிலே நாங்கள் சிலரை ரவுடின்னு வச்சிருக்கிறோம். இப்ப கிறிஸ்தவமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அவனோட அளவுகோலே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா இருக்கு. ஸோ உலகத்தை வச்சு 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 இது என்ன செய்யறான்? கணக்கு பண்றான். புகை போடக்கூடாதுன்னு புரியல. சரி, பரலோகத்தில் புகை இருக்குது, வேணான்னு வந்துவியா நீ? கலர் லைட்டா இருக்கு. ஒருத்தர் சொன்னா வெள்ளை தான் அவருக்கு பிடிக்கும். வெள்ளை பிடிக்கும்ன்ற பரவாயில்ல, கருப்பு பிடிக்காது. என்ன கருப்பு பிடிக்காதுன்ற? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். அவர் கருப்பு பிடிக்கான்னு பேசிக்கிட்டு கையில் வச்சிருந்த மைக்கே கருப்பு கலரில் இருக்கு. அங்கே 4 அகுஜா ஸ்பீக்கர் வச்சு ஸ்பீக்கர் எல்லாம் கருப்பு கலரில் இருக்கு, எல்லாம் கருப்பில் இருக்கு. கடைசியில் பார்த்தா பைபிள் எடுத்து பேசியிருக்காரு, அட்டையும் கருப்பாக இருக்கு. ஆனால் அந்த பாஸ்டர் பேசிட்டு இருக்கார், நாம் கருப்பை, நாம் வெண்மையானவர்கள், உள்ள இருக்க பிரிண்ட் மேட்டரும் கருப்பில் இருக்கு. அப்போ உங்களுக்கெல்லாம் பைபிள் எப்படி அச்சு எடுத்தனா? வெள்ளை பேப்பரில் வெள்ளை இங்கிலே அடிச்சு தரணும், நீங்களாம் தூய்மையானவர்கள். கலரு கருத்தரு பிடிக்காது.
இவன் பாருங்க எல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப நீ வெள்ளை தான் தேவனுக்கு வெண்மையும் வெள்ளையும் குழப்பிட்டான் சார் அவன். உன் வஸ்திரம் வெண்மையாக இருப்பதாக. வெண்மைன்னா என்ன அர்த்தம்? வெண்மைனா பளிச்சுன்னு இருக்குது. வெண்மைனா வெள்ளை கிடையாது, பிரைட்டாக இருக்கிறது தான் பேர். அவன் வெள்ளையாக இருப்பதாக அப்படி எடுத்துக்காது. வெள்ளை போடுங்க. ஆனால் ஏசுநாதர் ஏன் இந்த பூவெல்லாம் கலர் கலராக படைச்சார்ன்றதுக்கு மட்டும் எனக்கு என்னென்னு யோசித்து நாளை காலையில் சொல்லுங்கள். பல கலரில் பூவை படைக்கிறார். அப்போ அந்த மனுஷன் எப்படி கலரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் பாருங்க. கை தட்டுங்க ஒருத்தர் காமே. எல்லா பூவும் ஒயிட் அண்ட் பிளாக்காகவே படைச்சிருக்கணும். சூப்பராக. உன்னை விட்டுருந்தா அப்படி தாண்டா படைச்சிருப்படி. ஆனால் ஓம் பேச்செல்லாம் கேட்காம அவர் கலர் கலராக படைச்சார். பூவவே கலர் கலராக படைச்சார்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கலர் கலராக இருக்குன்னு விரும்புகிறாரு. ஆனால் கிறிஸ்தவம், மதவாதிகளின் கிறிஸ்தவம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. இன்னைக்கு அவனுக்கு டான்ஸ் பண்ணக்கூடாது ஒரு அதிகாரி சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவன் டான்ஸ் பண்றவங்க இல்லைங்க. ஏப்பா, அவரோட பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்ன அவர் சொல்லிட்டு அடிக்கணும். அவர் கேட்குறாரு, அவர் என்னமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க கீழே இருக்க ஒரு இன்னொரு மேடம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நேற்று மெசேஜ் கேட்டீங்கன்னா நீ ஃபாலோ பண்ணுறியாமா, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேம்மான் இருக்கார். ஒரு பெரிய தமிழ்நாட்டு பெரிய அதிகாரி. அப்போ நான் இடையில சாதாரண பேசும்போது, இப்போ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காவல்துறையில் நம்ம அவங்க பெரிய இவங்கன்னு தான் பேர் மதுரை பாஷையில். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் மரியாதையோட. உடனே அதை யோசித்தேன். தட்ஸ் ரைட், நம்ம கரெக்டாக பேசணும். ஏன்னா எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பெரிய ஆட்கள் இருக்குன்னு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் மாறிடுச்சு. மதுரை ஸ்லாங்லேருந்து கொஞ்சம் அந்த இடத்துல மாறிட்டேன். இதை போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நேற்று அவர்கிட்ட சொன்னேன்னா, அவர் உயர் அதிகாரி திட்டிருக்காரு. எப்படி நீ அவ்வளோ பெரிய ஊழியக்கார அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா, தட்ஸ் ராங். உடனே போய் மன்னிப்பு கேளு. தமிழ்நாட்டு மிகப்பெரிய அதிகாரியில் இருக்குது. உடனே என்கிட்ட சாரிங்க நான் தெரியாமல் பேசுகிறேன். இவங்களும் பெரிய அதிகாரி. நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் சொன்னது கரெக்ட். ஐ ஹவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் மனதளவில் அப்படி பேசலை, பட் இருந்தாலும் ஐ ஹவ் டு சேஞ்ச். இன்னும் நிறையா நான் ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கு, ஒத்துக்கிறேன். ரைட். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி பெரிய ஒரு அதிகாரி நான் இங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பேச. இன்னொரு அதிகாரி அவரோட பெரிய அதிகாரி சொல்கிறாரு, சி தே ஆர் ஃபாலோயிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏதோ பக்கத்து அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார்ன்னு மற்றவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுற கூட்டம் அல்ல. நீங்கள் ஒருவரை கணிக்கும் போது உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை கணிக்காதிருங்கள். வேத வசனத்தின்படி ஆவியின் வழிநடத்தலின்படி கணியுங்கள். ஸோ கணிப்பது, நம்புவது, இது எல்லாமே உலகத்தை பார்த்து இந்த பேட்டனை நீங்கள் உள்வாங்கவே கூடாது. உள்வாங்கக்கூடாது. யூ ஷுட் நாட் convinced, should not be convinced by the pattern of this world. இந்த உலகத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்லங்க. 80-60 வயசு வந்தால் செத்து போயிடும்னு சொல்கிறாங்களே. இந்தியாவின் சராசரி மனிதனோட ஆயுட்காலம் எவ்வளோ தெரியுமா? சொல்லு. இந்தியனுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்க? இந்தியனுடைய சராசரி ஆயுட்காலம் 40 வருஷம். 40க்கு மேலே இருக்கலாம். எந்திரிங்க, பெஞ்சமில்ல இருங்க. அப்படி நிற்க வச்சு சுட்டுருணும். ஏன்னா உங்கள் காலத்தை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுது? 40 வயசு, 40 வருஷம், 40 தாண்டிட்டா நீ சாவதற்கு தகுதியானவன். நாங்கள் சொல்கிறோம் 80க்கு மேலே தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்றோம், எங்கள் ஊழியமே ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை இல்லை. ஆனால் பிசாசு இந்த உலகத்தை காட்டுறான். பார், உன் ஃப்ரெண்டு தானே, இங்கே பார், அவனுக்கு சுகர் 420. உடனே கேட்குறான், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்க மாட்டேன், உங்களுக்கு எவ்வளவுன்றா. என்ன எவ்வளவுன்றப்பா? என்ன எவ்வளவுன்ற? பேங்க்கில் எவ்வளவுன்னு கேட்குறியா? இல்லை சுகர் அளவு எவ்வளோ சார்? உனக்கு இருக்குன்னு யார் சொல்லி? காலையில் நடக்க வந்திருக்கீங்க. அடப்பா, நீ அதுக்கு தான் நடக்க வந்திருக்கியா? நான் அதுக்கு நடக்க வரல, பட் பாடியை ஸ்லிம் ஆக்கிறதுக்கு. ஸோ பீப்புள் ஆர் டோட்டலி தே ஆர் லெட் பை த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. டோன்ட் பி லெட் பை த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. வி ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போ சாதாரண மக்கள் கண்களிலே பார்க்கறதில்ல. பயப்பட, நீ 80 வயசு ஆனாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சாராளுக்கு 90 வயசில் குழந்தை பிறந்துச்சு. கை தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. இந்த செய்தியை கேட்கறது யாராக இருந்தாலும் சரி, குழந்தைக்காக நீ நினைக்கிற, நான் சொல்கிறேன், இந்த உலகம் சொல்லலாம், மருத்துவம் சொல்லலாம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இயேசு நாமம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி சாட்சிகள் உலகத்தில் பெருகிருச்சுன்னா நம்ம மக்களுக்கு விசுவாசிப்பது எளிதாக இருக்கும். கிணத்துகைன்ற ஒரு சாட்சி, மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கே போகல அந்த 50 வருஷம் சொன்னேன், ஒரு மருந்து சாப்பிடுன்னு சொன்ன அந்த சாட்சி என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திலே எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னார்.
நீங்கள் சாட்சி ஆயிட்டீங்கன்னா பிசாசு உன்னை காட்டும்போது பரிசுத்தவினர் உங்களை காட்டுவார். காட்டி தம் பிள்ளைகள் இங்கே இவனை பாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கண்ணை திறந்து பார், இதோ பார், ஜஸ்டின பார், அவன் வாழ்க்கையை பாரு, வயசை பாரு, ஆரோக்கியத்தை பாரு, ஐஸ்வர்யத்தை பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உன்னை என்னை காட்டுவதற்கு ஒரு சாட்சியாக கர்த்தர் ஏற்படுத்துவார். இந்த உலகம் பாசிட்டிவான சாட்சிகளால் நிரப்பப்படட்டும். இந்த உலகத்தை இப்படி விட்டுட்டு போகாதீங்க, மாத்துங்க. நீங்க பேச 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 இந்த உலகம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். அடுத்த ஜெனரேஷனுக்கு பிசாசு காமிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். So the deception of this world, this deception of devil is convincing your mind to the level of this pattern, to the level of the pattern of this world. இந்த உலகத்தோட பேட்டனுக்கு உங்க மனசை மாற்ற பார்ப்பான். கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு 28 வயது தான் ஆகிறது. சொல்லுங்க, உனக்கு 28 வயது தான் ஆகிறது. கையை தட்டுங்க. நீ இந்த உலகத்துக்கு வந்து 30 வருடம் ஆகிவிட்டது, ஆனால் உனக்கு 28 வயது ஆகிறது. இது எப்படி இருக்கு? ஆமென். ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு 60 வயசுங்க. இப்போ என்ன 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ 60 வயசு. இப்போ நான் வந்து இப்போ நிற்கிறேன், ஐ எம் 60 years old அப்படின்னு சொன்ன உடனே பாதி பேர் ரசிக்கப்பட்டுருவாங்க. கை தட்டுங்க, அவ்வளோதான். அதுதான் பிரசங்கமே அதுதான். ரிச்சர்ட் உம்ரான் ஸ்டேஜுக்கு வந்தோடனே சட்டையை கழட்டி இப்படி காட்டு வரான் முதுகில் 13-16 இடங்களில் கறி அறுத்திருப்பான் ருமேனிய சிறைச்சாலையிலே, ரஷ்யாவில். அதில் தாண்டி வந்து இந்த உலகத்துக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணணும்னு ஜெயிச்சு வெளியே வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே சட்டையை கழட்டி முதுகை தான் காமிச்சாரான். முதுகை பார்த்தோன்னு ரசிக்கப்பட்டாங்க. நீங்க சட்டையை கலட்டாமலே ரசிக்கப்படணும். கைதட்டி. நம்ம நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கும் புறஜாதிகள் என் கூட டீல் பண்ண தொடங்கும் போது இந்த வயசுன்ற ஏரியாவுக்கு வந்து 10 நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இல்லை நம்ம வந்து போயிட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கிறோம், வளர்கிறோம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இதுவே இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், லோன் எல்லாம் மறந்துடுறாங்க. கொண்டா சார் லோன் அது அப்புறம் பேசுவோம் சார், உங்கள் வயசு திரும்ப சொல்லுங்கள் சார், நான் எழுதணும் சார், ஃபில்அப் பண்ணு சார், 40 எழுதுங்க சார் விளையாடாங்க சார். யூ சி, அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? புறஜாதிகளை நீங்கள் சீக்கிரமாய் மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா, இன்னும் இளமையாக நீங்கள் மாறினீங்க, இன்னும் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா, இன்னும் வந்து நீங்கள் வியாதி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, அதை விட பெரிய சுவிசேஷம் இந்த உலகத்திற்கு எதுவுமே இல்லை. No gospel is better than being a witness. நீங்கள் சாட்சியாக இருக்கிறத விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுவிசேஷம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் நான் சாட்சியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தை பேட்டனை பார்த்து நீ கெட்டவன் சொல்லாத. உலகத்தில் இப்படி இருக்கிறான்றக்காண்டி நீ உன்னை நல்லவன் சொல்லாத. அதை வச்சு உன்னை கணக்கிடாத. வேத வசனத்தின்படி ஆவியின் வழிநடத்தல்படி உன்னை நீ கணக்கிட பழகுவாயானால். ஆமென். நீ சொன்ன பார்த்தீங்களா, உலகம் எவ்வளோ மோசமாக, சபை எப்படி மோசமாக இருக்கு பாருங்க. கையை மடக்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணுறான் பாருங்க, விசில் அடிக்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க பாருங்க. இது எல்லாம் இவங்க சினிமா தேட்டரில் உட்காந்துருந்தப்ப இது துன்மார்க்கத்தை பார்த்தது, அது உங்கள் மனசில் பதிஞ்சிருந்தனால அவன் செஞ்சனால இவனும் செய்யக்கூடாது. அப்படிதான் வரான். பைபிள் சொல்லுது அப்படின்னு யாரும் பேச கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பிதாக்களை பொழிகிறாதீங்க, நாம் அந்த பிதாக்களை பொழிகிறாதீங்க. அது மட்டுமல்ல, வெறும் இந்த திருச்சபை விஷயம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு, சமாதானம், சந்தோஷம், குடும்பம், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாதிருங்கள். ஆமென். குழந்தை பிறப்பு, திருமணம், இது எல்லாவற்றிலும் இந்த உலகம் ஒரு கணக்கு சொல்லுதுல, அந்த கணக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாதிருங்க. நீங்கள் ஆவியானவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆமென், ஆமாம். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு நலமாக இருந்திருக்கும். நீங்கள் எப்போ பதறீங்க? உலகத்துக்கு ஒரு வயசு வச்சுருக்கான், அந்த வயசை நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பதறீங்க. ஐயோ 35 வயசில் குழந்தை பிறக்கலையே, 40 வயசில் பதறீங்க. ஆனால் ஆவியின் மண்டலத்தில் 90 வயசில் ரொம்ப குழந்தை பிறத்துக்கு. இந்த மண்டலத்தில் போகிறேன் பதறவே மாட்டேன்றான். அவன் க்ளீனாக வந்து எல்லா காரியங்களும் நடக்குது. கர்த்தர் நல்லவர்.
ஸோ டோன்ட் gaze your eyes or fix your eyes on the pattern of this world. Connect yourself with the pattern of the heaven. ஸோ ஆவி மண்டலத்தில் இணைந்திருங்கள். இந்த உலகத்தோடு உங்கள் கண்ணை வைக்காதீங்க. பிசாசு உங்களை காலி பண்ணுறதுக்கு கூட்டு போய் காண்பிப்பான். மார்ச்சுவரியை காமிப்பான், பெட்டை காமிப்பான், ஐசியூவை காமிப்பான். உனக்கு இப்படி நடக்கும். அந்த ஊழியக்காரன் செத்தான், இந்த ஊழியக்காரன் நினச்சி அவனுக்கு நினச்சி உனக்கு நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அங்கே நடக்கும், இங்கே நடக்கும், அங்கே நடக்கும். ஆனால் எனக்கு நடக்காது. ஆமென். பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை.